தரிசிக்க முக்தி தரும் தலம் சிதம்பரம். உலகில் உள்ள எல்லா சிவாலயங்களையும் தரிசிக்க அதோட புண்ணிய பலன்கள் நமக்கு என்ன தரும்னா சிதம்பர தரிசனத்தை தரும். எந்த கோயில்லையுமே கருவறையில் இருக்க மூலவர் கோவிலுக்கு வெளியே தேரில் வரமாட்டார். உற்சவர் தான் தேருக்கு வருவார். ஆனால் சிதம்பரத்தில் மட்டும்தான் மூலவரே ஆனி திருமஞ்சனத்துக்கும் மார்கழி திருவாதிரைக்கும் தேரில் வருவார். நடராஜர் திருமேனி தேவர்களுக்கான மூர்த்தம். தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு வருஷம். எப்படி நம்ம ஒரு நாளுக்கு 6 காலம் கோவிலில் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வோமோ அதுபோல் தேவர்களுக்கு ஒரு நாளாகிய ஒரு வருஷத்தை 6ஆக பிரித்து நடராஜருக்கு வருஷத்தில் 6 முறை மட்டும் அபிஷேகம் நடக்கும். போன பதிவில் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா சிவாலயங்களோட கலைகளும் இரவில் சிதம்பரத்தில் ஒடுங்கும். அடுத்த நாள் காலையில் சிதம்பரத்திலிருந்து தான் எல்லா சிவாலயங்களுக்கும் அந்த கலைகள் புறப்படும். அதனால் இங்கே திருப்பள்ளி எழுச்சி நேரமாக நடக்கும்.